உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. அச்சு அச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா இரும்பு. யார் ஜூன் அப்படி சொல்ற? வேற எப்படி சொல்லணும்? நான் நேத்தே சொன்னேன் பனி பெய்யுது, வெளியே இருந்தது போதும், ஒழுங்கா வீட்டுக்கு போலான்னு. கேட்டியா? நீ தான் கேட்கவே இல்லை. நான் ஸ்ட்ராங் பாடி, ஸ்டீல் பாடி, இரும்பு பாடி, பித்தளை பாடின்னு சொன்னேன். அர்ஜுன், எனக்குலாம் ஒண்ணுமே ஆகாது அர்ஜுன். ஏன்னா எனக்கு ஸ்டீல் பாடி. பனி மட்டும் இல்லை அர்ஜுன், மழை பெஞ்சா கூட நான் தாங்குவேன். அர்ஜுன், எதுக்கு இப்ப கிண்டல் பண்ற? கிண்டல் பண்ணாம பிறகு என்ன பண்ணணும்? இப்படிலாம் நீ தானே சொன்ன. இப்ப காலையில விடிஞ்சு விடியாமையும் உட்காந்து தும்மிக்கிட்டு இருக்க. சாலி பிடிக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? நீ கனவு காணலதான், ஆனா சொல்றதையாவது சரின்னு கேட்டிருக்கணும்ல. கேட்கலல்ல? கேட்டிருக்கணும் தான், என்ன பண்றது, அதான் கேட்கலையே. வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு, எப்படி கேட்பேன்? சரி, இப்ப என்ன பண்ண போற? தெரியலையே. உனக்கு ஊசினா அலர்ஜி, மருந்து மாத்திரைனா அலர்ஜி, எல்லாத்த பார்த்தும் பயப்படுற. அப்ப நான் உன்னை என்ன பண்ணி தான் குணப்படுத்துறது? சரி, வராம அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது சொன்னாலும் நீ கேட்காம ஆட்டம் போடுற. நம்ம ஹனிமூன் போயிருந்தப்பதான் உனக்கு உடம்பு சரியில்லாம வந்துச்சு. ஊசி போடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு எப்படியோ ஊசி போட வச்சுட்டேன் டாக்டரை. திரும்ப இங்க வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. நீ தானே இப்போ உன் உடம்பு பத்திரமா பாத்துக்கணும். இல்ல ஊசி போட்டா ஓகேன்னு சொன்னா சொல்லு, நான் இப்பவே டாக்டர் வர சொல்றேன். சளி பிடிச்சதுக்கெல்லாமா ஊசி போடுவாங்க? ஆமா, இப்ப சளி பிடிச்சிருக்கும். நீ டேப்லெட்டும் போட மாட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபீவரா மாறும். அவ்வளவுதான். இன்னைக்கு 7 ஊசி தான். ஐயோ கடவுளே, 7 ஊசியா? அப்படி போட்டாதான் நீ எல்லாம் அடங்குவ. அர்ஜுன், டாக்டர்லாம் வர சொல்லாம ஊசி போடாம வீட்லயே இருக்கிறத வச்சு ஏதாவது ஹோம்மேடா ரெடி பண்ணி சாப்பிட்டா சரியாயிருமா? அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே. நீ வேணா அத்தை கிட்ட கேக்குறியா? அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா செஞ்சு கொடுப்பாங்கல்ல. ஓஹோ, எங்க அம்மா கஷாயம் தான் வச்சு தருவாங்க, பரவாயில்லையா? கஷாயமா? அது கசக்குமே. கசக்காம பின்ன என்ன செய்யும்? ஒன்று மருந்து சாப்பிடணும்னா இங்கிலீஷ் மெடிசன் போனால் கசப்பு இல்லாமல் டேப்லெட் சிரப் தருவாங்க. வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ணணும்னா கஷாயம் தான் ரெடி பண்ணி தருவாங்க. கசக்க தான் செய்யும். அது இல்லாம ஸ்வீட்டா ஏதாவது? சளி பிடிச்சிருக்கு, ஸ்வீட் கேட்குது. ஸ்வீட் கேட்கல, அந்த மாதிரி டேஸ்ட்ல ஏதாவது மருந்து செஞ்சு தர முடியுமா? அதுக்கு நீ தான் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறியா? ஐயோ கடவுளே, இவன் சொல்றத பார்த்தா நம்ம நேற்று கொழுப்படுத்து தான் ஆடிட்டோம் போல. கொழுப்பெடுத்து ஆடிட்டும் போல இல்லை, கொழுப்பெடுத்து தான் ஆடினேன். சரி, டக்குன்னு சொல்லு. அம்மா கிட்ட சொல்லி கஷாயம் வேணுமா இல்லை டேப்லெட் சாப்பிட்றியா? அர்ஜுன், என்ன முகம் முகம்? எதுவுமே வேண்டாம். எதுவுமே வேண்டாமா? சரி ஓகே, அப்போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. இன்ஜெக்ஷனா? அதுவும் வேண்டாம். இங்கே பாரு அதிமா, இப்போ மூஞ்சி இப்படி பாவமா வச்சா மட்டும் எதுவும் ஆக போறது இல்லை, சரியா? நீ தான் என்ன திட்டுற. நான் சும்மாவா உன்னை திட்டுறேன்? நீ பண்ண வேலை அப்படிதானே? சொல்லு. நான் இது எவ்வளோ நேரம் சொன்னேன் பனிக்காத்துக்குள்ளே இருக்க வேண்டான்னு, கேட்டியா? இப்போ யார் கஷ்டப்படுறா? நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் நீ அப்படி பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? தெரியலையே. அர்ஜுன், ஆதிமா, அர்ஜுன் அர்ஜுன், அத்தை வந்திருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ். சரி, சொல்லலை. அம்மா வாங்கம்மா, கதவு திறந்து தான் இருக்கு, உள்ளே வாங்க. ஐயா, எப்பயும் நேரத்தோட ஜிம்முக்கு போயிடுவேன். இன்னைக்கு நீ இன்னும் கீழே இறங்கி வரலன்னு வள்ளி சொன்னா. அதான் என்னமோ ஏதுன்னு பார்க்க வந்தேன். அது சும்மாதாம்மா. இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் நாளைக்கு போய்க்கலான்னு விட்டுட்டேன். டயர்டாக இருந்த மாதிரி இருக்கா? என்னாச்சு உடம்புக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நேற்று கொஞ்சம் தூக்கம் வரல. ஸோ லேட்டாக தூங்கினால உடம்பு டயர்டாக இருக்குது. தூங்கி எழுந்தா சரியாக போயிடும். அப்படியா மக்கா? சரி, பண்ணி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஆஃபீஸுக்கு கூட லேட்டாக போய்க்கலாம். சரிம்மா. ஐயா, ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வரங்கிறியா இல்லை எழுந்த பிறகு குடிச்சிக்கிறியா? ஐயா இப்போ வேண்டாம்மா, நான் எழுந்த பிறகு குடிச்சுக்கிறேன். சரியா. ஐயோ, இவங்க முன்னாடி தும்மிட்டனே, கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? பைத்தியக்காரி, அம்மாட்ட சொல்லாதுன்னு அவளே தும்மி காட்டி கொடுத்துட்டா. அம்மாடி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ தும்மிட்டு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? சளி பிடிச்சிட்டா? ஐயோ, அவங்க முன்னாடியே தும்மிட்டோம். இப்போ இல்லைன்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே. உண்மையே சொல்லிடுவோம். அது ஒன்றும் இல்லத்த, லைட்டாக தான். என்ன லைட்டாக தான்? இல்லை, லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் பிடிக்கலத்த. உடம்புல உனக்கு சத்தே இல்லை மக்களே. அதுலேயும் நோய் எதிர்ப்பு சத்து சுத்தமாக இல்லை. நீங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊசி போட்டு வந்திருக்கு. வந்து கொஞ்ச நாள்லேயே திரும்ப உடம்பு முடியாமல் போயிட்டு. இனிமேல் அத்தை என்ன செஞ்சு தரனோ அதெல்லாம் நீ தினமும் திங்கணும். என்ன உடம்புக்கு நல்லது ஏதுன்னு பார்த்து பார்த்து நான் தருவேன். கண்டது கடையே திங்கக்கூடாது என்னம்மா? அத்தை தரதெல்லாம் தின்னு. சரித்த. சரி, இப்போ சளி பிடிச்சிருக்கலாம், நான் போய் கஷாயம் வச்சுட்டு வரேன். என்ன? ஐயோ, இது வேண்டாம்னு நினச்சனோ அதுவே நடக்க போகுது. அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த, எனக்கு சரியாயிரும். கஷாயம் எல்லாம் வேண்டாம். என்னம்மா நீ? குடிக்கணும், குடிச்சாதான் சரியாகும். இரு வாரேன். அத்தை
என்ன அர்ஜுன் இது? நான் சொல்றது கேட்காம அவங்க பேசாம போயிட்டே இருக்காங்க. இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற? மாட்டிக்கிட்ட நல்லா இப்ப கொண்டு வருவாங்க குடி. ஐயோ, என்னம்மா இப்பதான் போனீங்க, மின்னல் வேகத்துல வந்துட்டீங்க, அதுக்குள்ளேயுமா கஷாயம் ரெடி பண்ணிட்டீங்க? இல்லையா, கசாயம் ரெடி பண்ண லேட் ஆகும். பிறவு என்னம்மா கையில காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு வந்திருக்கிய? என் மருமக மேல ஊருப்பட்ட திருஷ்டி இருக்குன்னு நினைக்கேன். நேற்று ஒரு நாள் தான் ஆஃபீஸ் போயிருக்கா, அதுக்குள்ள அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு. எவ்வளோ என் மருமக மேல நல்லா கண்ணு போட்டுட்டா, கொல்லி கண்ணு எவ வச்சான்னு தெரியல. எம்மா அவ நேத்து நல்லா பனிக்குள்ள நனைஞ்சா, அதனாலதான் அவளுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம ஆயிட்டு, வேற ஒன்றும் இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, நீ கம்மனு இரு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, வந்தவ கண்ணு, பார்த்தவ கண்ணு, ஏக கண்ணு, மோக கண்ணு, மோகினி கண்ணு, ரத்த காட்டேரி கண்ணு, கெட்ட கண்ணு, தீய கண்ணு, எல்லா கண்ணும் இதோட பட்டு போக. துப்புமா துப்பு, து து து. சரிம்மா இரு, நான் கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். இங்க பாரு அர்ஜுன், எனக்கு கண்ணு வச்சனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அத்தை பாரு என்னெல்லாம் செய்றாங்கன்னு. சரி சரி நல்லா சரி, 5 நிமிஷத்துல கஷாயம் வந்துடும், அழுகு போற. வந்துட்டியா ஐயா? வந்துட்டேம்மா. என்ன நேரமா மக்கா, உன்னை போட்டு இப்படி வாட்டி வதைக்குது. எவ கண்ணு பட்டுச்சோ தெரியல, சுத்தி போடுது மக்கா. இதெல்லாம் எதுக்குமா? ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கல்லையா, திரும்ப இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு பட்ட திருஷ்டிலாம் போகணும்னு இப்படி செய்யறது மக்கா. அமைதியார் பேசாதுன்னு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, வந்தவ கண்ணு, போனவ கண்ணு, நல்ல கண்ணு, நொல்லி கண்ணு எல்லாம் பட்டு போக. அவ்வளோதான், இனி ஒன்றும் ஆகாதியா. உள்ள போங்க, நான் வரேன், இதை கொட்டிட்டு வரேன். என்ன சார் எங்களுக்கு உள்ள போலாமா? போலாமே. அம்மாடி, ரகுவை உள்ள கூட்டிட்டு போ. சித்தை இருங்க, நான் வரேன். என்ன சித்தே? வெண்ணிலா கிட்ட காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பாத்திரம் கொடுத்துட்டு வந்தேன். நான் வந்து பால் வாங்கிக்கிட்டேன், எனக்கு தனியாக அதில் எடுத்து வைன்னு அவள் எடுத்து வச்சிருப்பா. நான் அதை போய் வாங்கிட்டு வந்து பாலை காய்ச்சி தரேன். உள்ள போய் 2 பேரும் உட்காருங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன் தே. வேண்டாமாடி, நீ உள்ள போ, நான் வாங்கிக்கிறேன். இல்லத்த, பக்கத்துல தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க இவியலை கூட்டிட்டு உள்ள போங்க, நான் வந்துடுவேன். அப்படியா சொல்ற? சரிம்மா, சரி வாங்கிட்டு வா. ரூபாய் காலையிலேயே கொடுத்துட்டேன், பாத்திரமும் கொடுத்துட்டேன். நீ போய் நில்லு, பால் எடுத்துருவா, வந்துடுறேனுமா? சரித்த. இந்தா ஒழுங்கா இந்த கஷாயத்தை குடி. அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன். ஆதிமா நீ அடம் பிடிச்சனா அம்மாவை கூப்பிட்டு விட்டுருவேன். நீ தானே சொன்ன அத்தையை போக சொல்லு, நான் முன்னாடியே குடிச்சிருவேன் கண்டிப்பான்னு. அதனால தான் அம்மா கிட்ட நான் வழுக்க டைமாக இதை வாங்கிட்டு நானே குடிக்க வச்சிடறமா, நீங்கள் போங்கன்னு அனுப்பி வச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா நான் அம்மாவை கூப்பிட்டுருவேன். ஐயோ வேண்டாம், நான் குடிக்கிறேன். குடி. இரு ஒரு 2 நிமிஷம். உடனே எப்படி குடிக்கிறது? சுடும்ல. சூடாக தான் குடிக்கணும், கஷாயம் சூடாக குடிச்சாதான் சரியாகும். சூடாக குடிச்சா நாக்கெல்லாம் பொத்து போயிடும். ஆமாடி அறிவாடி, உன்னை கொதிக்க கொதிக்க யாரும் குடிக்க சொல்லலை சரியா? கொஞ்சம் மிதமான சூட்டில் குடிச்சாதான் நல்லா இருக்கும். தொண்டையில அந்த சூடு இறங்கினாதான் சீக்கிரம் சரியாகும். குடி இந்தா. இரு அர்ஜுன், எனக்கு பதட்டமா இருக்கு, படபடன்னு இருக்கு. பதட்டமா இருக்கா? என்னன்னு தான் இத்தனை வருஷம் அத்தெல்லாம் உன்னை வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம வந்தா என்ன பண்ணுவாங்க? உன்ன மாதிரி தான், நீ எப்படி கஞ்சிட்டு இருக்கியோ அந்த மாதிரி குடும்பமே உட்காந்து சுற்றி என்னை கெஞ்சி திட்டி குடிக்க வைப்பாங்க. ஓஹோ, இப்போ குடும்பமா சேர்ந்து என்கிட்ட தள்ளி விட்டாங்க, நான் உட்காந்து உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி என்ன பண்றது, குடின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, கண்ணை முடிக்கோ. 1 2 3ன்னு சொன்னோன்னு அந்த கிளாஸை கடன்னு குடிச்சிரு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சாதான் கசப்பெல்லாம் தெரியும் சரியா? டக்குன்னு நீ குடிச்சிரு, ஒன்றும் ஆகாது. இந்த குடி 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 குடி. சூப்பர், வெரி குட். எப்படி குடிச்சிட்டு பார்த்தியா? அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுது? ஒன்றும் ஆகலைல்ல. ஐயோ வாயெல்லாம் கசக்குது அர்ஜுன், கொஞ்சம் சக்கரை மட்டும் எடுத்துட்டு வரியா? சக்கரை எல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த கசப்பு கொஞ்ச நேரத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். நீ இன்னைக்கு ஒன்றும் ஆஃபீஸ் போக தேவையில்ல, வீட்லேயே ரெஸ்ட் எடு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃபீஸ் போய்க்கிறேன். என்ன அர்ஜுன் இது, நேற்று தான் வந்தேன், பிறகு இன்னைக்கு உடனே எப்படி லீவ் போட முடியும்? அம்மா தாயே, உடம்பு சரியில்லைங்கிறனால தான் சொல்கிறேன். நீ நாளையிலேருந்து எப்பயும் போல வா, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி, படுத்துக்கோ. மல்லிகாக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் டி? சொன்னாதானே தெரியும். இந்த ரகுன்னு ஒரு பையன் உண்டுலாக்கா, செந்தாமரைக்கா மகன். ஆமா, செந்தாமரைக்கு ஒரு மகன் உண்டு. இடையில கூட வேற ஒருத்தன் தாலி கட்ட இருந்தது கூட நடுவில் போந்து இவன் கல்யாணம் முடிச்சிட்டான்னு சொன்னாவளே, அந்த பையனா? ஆமா ஆமா, அதே பையன்தான். அவனுக்கு என்னாச்சு தெரியுமா? என்னடி ஆச்சு? கல்யாணம் முடிஞ்சே 1 வாரம் தான் ஆச்சு. அவன் எப்படி கல்யாணம் முடிச்சதுக்கு அந்த செந்தாமரைக்கா கூட எதுவும் சொல்லலையே, வீட்டில் ஏற்றுக்கிட்டாவன்னு தான் கேள்விப்பட்டேன். அவி எப்படிக்கா ஏற்றுக்காம இருப்பாவ? அந்த புள்ள பேரில் தான் நிறைய சொத்து இருக்காமலா? சொத்து இருக்கா? என்னட்டி சொல்லுதா? அண்ணன் கொடியே ரொம்ப பாவம்.
அவளே தினமும் வேலைக்கு போய் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சொத்து இருந்தா அவ அம்மகாரியா இவ்வளவு கஷ்டப்பட போறா? அவ அப்பா வேற ஒரு குடிகாரன். அன்னக்குடி அக்கா புருஷன் இருக்காருல, அவருக்கு அப்பா, அதான் அன்னக்குடிக்கு மாமனார் வரும்ல, அவரு அந்த காலத்துல பெரிய பணக்காரரா இருந்தாராம். நிறைய சொத்து வாங்கி போட்டிருந்தாராம். மகன் இப்படி குடிச்சுக்கிட்டே திரியிறானே, இவன் எங்க ஒழுங்கா பாத்துக்கிடுவான்னு ஒரு வக்கீலை கூப்பிட்டு, இந்த பிள்ளைக்கு 20 வயசு வர முந்தி இந்த பிள்ளைக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு யாருக்கும் தெரியப்படாது, அந்த குடும்பத்துக்கும் தெரியப்படாது. அந்த பிள்ளைக்கு 20 வயசு இருக்கும்போது அவ்விய சொத்தா நல்லா சீரும் செலுப்புமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, இதை கொண்டு போய் கொடுத்துருன்னு ஒரு வக்கீல்கிட்ட எழுதி கொடுத்துட்டாராம். அடி ஆத்தே, அப்படியா? ஆட ஆமாக்கா. இது அந்த பிள்ளைக்கே அந்த கல்யாணத்து அன்னைக்கு தான் தெரியுமா, அந்த குடும்பத்துக்கும் அந்த கல்யாணத்து அன்னைக்கு தான் தெரியுது. அப்படியா சங்கதி? நீ போனியா கல்யாணத்துக்கு? என்ன வெத்தலை பார்க்க வச்சா அழைச்சாவே? போனவே சொல்ற கதை தான். அந்த வக்கீல்காரன் இந்த பிள்ளைகிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லி சொத்தை மாற்றி அவி அப்பா அம்மாக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். வழி தெரியாமல் நின்றுருக்கான். அந்த அலந்தராக டீ கடையில் இருந்திருக்கான் பார்த்துக்க. அவன்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்ட உடனே அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு தான் கல்யாணம், வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த கதை தெரிஞ்ச உடனே சரி தாலி கட்டலான்னு போகிற நேரத்தில் ஒரு பிள்ளை வந்து கல்யாணத்தை நிறுத்தியிருக்கா. அது யாருன்னு பார்த்தா, கல்யாணம் முடிச்சு வைக்க போனவளே அந்த மாப்பிள்ளை பையன் ஏற்கனவே ஒரு பிள்ளை கூட பழகி அந்த பிள்ளையை கெடுத்துட்டானா. ஐயா ஐயே, இப்படி எல்லாம பண்ணியிருக்காவே. அது தெரியாம இவைய கட்டி கொடுக்கலான்னு இருந்திருக்காவ. அந்த பிள்ளை நான் மாசமா இருக்கேன்னு அன்னைக்கு கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டு, இந்த ரகு பையன் விடுவானா? அவனுக்கு தான் முழு கதையும் தெரியுமே. அந்த வக்கீலே இவங்கிட்ட சொல்லி தானே கூட்டிகிட்டே வந்தான். எதுக்கு அந்த சொத்து பத்த விடணும்னு உடனே தாலி எடுத்து அவன் கட்டிட்டானா. எம்மாடி பங்கஜம், சொத்து பத்துனா ஊர்ல உள்ள பயலுவை எப்படி இருக்கானவோ பாரா. ஆமாக்கா, ஓசியா சொத்து கிடைச்சா எவன் விடுவான்னு சொல்லி இந்த காலத்துல. அதுவும் சரிதான் டி. அவனுக்கு இருக்க யோகத்தை பத்தியா? அதான் பாருக்கா, பிறகு கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இதை அவைய அம்மா கிட்ட சொல்லாமையா இருந்திருப்பான். அது எப்படி மறைப்பான்? சொல்லியிருப்பான். அதான்க்கா, நேரா வந்து செந்தாமராக்காட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அந்த அக்கா சரி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி ஏன் விரட்டி விடணும்னு சரின்னு ஏத்துக்கிட்டாவ. பாரப்பா, அவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? அவனுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியே இருக்காது போல. இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ணி தாலி கட்டுறது வரைக்கும் போயாச்சு. விட்டுருந்தா கட்டியிருப்பான். அங்கே போய் தாலியை பிடுங்கி கட்டி நல்லா ஏக்கா இருக்கு. ஏட்டி, மானம் போனா என்ன, சொத்து பத்து கிடைக்கல, சொத்து பத்துக்காக அவன் என்னென்னமோ பண்ணுறான். இதெல்லாம் அசிங்கம்னா நினைப்பாவ. அதானக்கா, சொத்து வந்துட்டுன்னு இப்படி மானம் கிட்ட பழப்பு பழச்சிக்கிட்டு இருக்காவ. முத்து இங்கே என்ன செய்யறா? ரகு அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சுன்னு சொன்னா. சரி இருட்டி வாரேன்னு சொன்னேன். இவன் ரோட்ல நின்று என்ன செஞ்சுட்டு இருக்கா? சரிடி, இதுதான் ஒரு வாரத்துக்கு முந்தையே நடந்த கதையாச்சே. இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு காரணம் இல்லாமலாம் சொல்லுவேன். நான் அந்த கதையவே சொல்ல வரலக்கா. நான் சொல்ல வந்தது வேற கதை. உங்களுக்கு அந்த பையன்னு சொன்ன உடனே ஆமா அப்படி பண்ணிட்டான்ல நீங்க கேட்ட உடனே இதை சொன்னேன். அப்படியா? நீ என்ன கதையை சொல்ல வந்த, அதை சொல்லி கேட்போம். அந்த பையன் இருக்காம்ல, அந்த பையனுக்கு முந்தானத்து அடிபட்டுட்டான். அடிபட்டுட்டான்? என்னட்டு சொல்லுதா? ஆமாக்கா, கல்யாணம் ஆயிட்டுன்னு ஒரு வாரம் லீவு கேட்டிருந்தானா வேலை செய்கிற இடத்துல. ஒரு வாரம் லீவு கொடுத்துருப்பாவ போல. லீவு முடிஞ்சு முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்தானா. வீட்டுக்கு திரும்பி வரம்போச்சுல ஒரு வண்டிக்காரன் இடிச்சு தலையில காலில எல்லாம் பலமான அடியான். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காவே. ஐயா ஐயே, என்னட்டு இது? கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள இப்படி ஆயிட்டு? அதான் பாருங்கக்கா, அந்த பையனுக்கு இப்போ என்ன ஆயிட்டு? முந்தா நாளே அடிபட்டுட்டுங்க. ஆமாக்கா, அடிபட்ட உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் செஞ்சிருக்காவே. தலையிலையும் காலையும் நல்லா அடியா. தலையில ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான், அதே மாதிரி காலையிலையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். காலு ஒரு வாரம் நடக்காம இருக்கணும், வீட்லயே ரெஸ்ட் எடுங்க, பிறகு வேலைக்கு போய்க்கிடுங்கன்னு சொல்லியிருக்காவலாம். ஒரு வாரம் பார்த்து பத்திரமா இருக்கணுமா. பாவம், அந்த ஒரு வாரமும் அந்த பையன் படுத்த படுக்கையில தான் கிடப்பான் போல. ஒரு வாரம் கழிச்சு இனி எங்கனாலும் போய்கிடலாமா. நேரத்தை பாருட்டி, அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள என்னெல்லாம் ஆயிட்டு. அக்கா, பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு கல்யாணம் முடிச்சு வைக்கிறவியெல்லாம் இருந்தா ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நல்லா இருக்கா, 2 பேர்த்துக்கு கட்டி வச்சா எதுவும் சேதாரம் வராதா, நல்லபடியா இருப்பாவலான்னு ஜாதகம் பார்த்து கட்டி வைப்பாவ. இவையே அந்த பிள்ளை பேர்ல இருக்க சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டுலாம் கட்டியிருக்காவ. பிறகு இதெல்லாம் பார்க்கையே செய்வாவ. ஏதாவது ஒரு சிலர் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணதான் செய்யறாவ. அவைய நல்லா தான் இருக்காவ, இல்லைன்னு சொல்லலை. அவைய ஜாதகம் நல்லா இருக்கும், எதுவும் தோசம் அது இதுன்னு இல்லாம இருக்கும். இந்த பிள்ளைக்கு என்ன தோசம் இருக்கோ யாரு கண்டா? அதான் பாருட்டி, கல்யாணம் ஒரு வாரத்திலேயே புருஷனை முழுங்க தெரிஞ்சிருக்கா. என்ன ராசி கெட்டவளா இருப்பா போல. அதான் பாருங்க மல்லிகாக்கா, ஒரு வாரத்துக்குள்ள இப்படி. இனி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல.
எந்த நேரத்தில் தாலியை வாங்கினாலும் அவன் கையில் அவனுக்கு இனி கேடாதான் இருக்கும் போல. ஆமாட்டி, தாலியை வாங்கி ஒரு வாரத்தில் அவனை படுத்த படுக்கையே ஆக்கிட்டா. இனி என்னெல்லாம் ஆக்க போகிறாளோ. நிறுத்துங்க. இலக்கியா, நீ எதுக்கிட்டே அல்றா? கண்ணத்தோட முதல்ல அவியதான் வேலை பழப்பு இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாவனா நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கா? திரும்பி 4 கேள்வி கேளுட்டி. ஏங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. ஏக்கா, இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது கேட்டுட்டா இருந்தா? அப்படிதான் போல் இருக்குடி. கூட ஒருத்தி நிக்கா, யாருட்டி அவ? அவ இந்த தெய்வனமாவா? அவளா? அவ ஆத்தாலே ஓடி போய் கல்யாணம் முடிச்சவா. இவ என்ன சொல்றா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அவளை பார்த்து என்னென்ன பேச முடியுமோ இப்படி கேவலமா பேசுறீங்க. உங்க வீட்லயும் தானே பிள்ளை பையன் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. அவியலுக்கு இப்படி நடந்தா இப்படிதான் வாய் கூசாம பேசுவீளா? சி. ஏடி எம்மா, ரொம்ப துள்ளாத என்ன? நாங்க நடந்தது தானே சொல்றோம். நாங்க ஒண்ணு யாரு மேலேயும் போய் கதை கட்டலம்மா. முதல்ல அவிய வீட்டுல என்னென்ன நடக்குதோ அதை பாருங்க. பிறகு அடுத்த வீட்டெல்லாம் எட்டி பார்த்துக்கிடலாம் என்ன? நீங்க எல்லாம் பேசுற அளவுக்கு எங்க வீடு ஒன்றும் நாரி கிடக்கலம்மா, நல்லாதான் இருக்கு. நீங்க தானே மல்லிகா? ஆமா, நான் தான் மல்லிகா. உங்க மோவன் தினமும் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையை வண்டியில ஏற்றி டிராப் பண்ணி பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல அதை என்னன்னு போய் உங்க வீட்டில் விசாரிங்க என்ன? கூட உட்காந்துருக்கீங்களே, நீங்க ஒன்றும் யோக்கியம் கிடையாது. நீங்க உங்க மருமகளை படுத்துற பாடு ஊரெல்லாம் அந்த அக்கா என் மாமியார் இப்படின்னு கழுவி கழுவி காரி துப்பிக்கிட்டு இருக்கு. முதல்ல உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை ஒழுக்கமா வாழ வைங்க. பிறகு அடுத்த வீட்டுக்கு வந்த மருமக கதையெல்லாம் பேசலாம் என்ன? ஏடி, நான்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். நீ சும்மா எங்க மேல பழி போடணும்னு போடாத. நான் உண்மை சொல்றேன்னா பொய் சொல்றேன்னா உங்க வீட்டு ஆளுங்ககிட்டே போய் விசாரிங்க, தெரியும். என் மகள்லாம் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான் என்ன? அப்படியா? இன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நில்லுங்க. உங்க பையன் லட்சணம் புரியும். நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல நிக்காதியே, அப்பாவும் சும்மா தான் வருவான். பக்கத்து ஊர் பஸ் ஸ்டாப்ல நில்லுங்க. ஏன்னா அந்த பிள்ளை பக்கத்து ஊர் தான். அந்த பிள்ளைய அங்கே இறக்கி விட்டுட்டு தானே வருவான். உங்க உத்தம புத்திரன் அங்க போய் நின்று கவனிச்சு பார்த்துக்கிடுங்க. ஏய் முத்து, திரும்படி. நீ எதுக்கடி இப்ப லூசு மாதிரி எழுதுகிட்டு இருக்க? குறைக்கிற நாய் என்னைக்கும் குறைக்க தான் செய்யும், பேசுறவாய் என்னைக்கும் பேசதான் செய்யும். நீ நல்லா வாழ்ந்தாலும் இந்த ஊர் உன்னதாண்டி பேசும். நீ வாழலைனாலும் இந்த ஊர் நம்மளை அப்படிதான் பேசும். ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டான்னா நல்லா வாழ்றானேன்னு பொறாம வந்துடும் மற்றவியலுக்கு. அதனால குறை சொல்லுவாவ. ஒருத்தி நல்லா வாழலைன்னா அவ திமிர எடுத்தவ, அவ அப்படி செஞ்சா அதனால இப்படி வாழ்க்கை போயிட்டுன்னு சொல்லிடுவாவ. அந்த 4 பேர் பேசுறதுக்கு என்னைக்கும் நம்ம செவி கொடுக்க கூடாதுரி. கொடுத்தோன்னா நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம அப்படிதானோங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அடுத்தவ 1000 பேசலாம், நமக்கு நம்மளை பத்தி தெரியும், உனக்கு உன்னை பத்தி தெரியும். அவ்வளவுதான். கண்ணத்தோட இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? அவங்களுக்கு பேச கதை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கதை, அடுத்து வேற வீட்டில் என்ன கதைன்னு ஊர் ஃபுல்லாக கதை மட்டும்தாண்டி பேசுவாங்க. அவங்களுக்கு கதை பேசுறதை தவிர வேற எந்த பொழப்பும் கிடையாது, வேற எதுவும் தெரியாது. நம்மளை குறை சொல்றவங்க வீட்டிலேயே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை வெளியே மூச்சு விட மாட்டாங்க. அடுத்த வீட்டு கதையை தான் பேசுவாங்க. தான் குடும்பம் மட்டும் பெருசுன்னு அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் பொத்தி பொத்தி வச்சுட்டு அடுத்த வீட்டு கதையெல்லாம் அப்படி சிரிச்சு கேட்பாங்க. அது தாண்டி உலகம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடஞ்சிட்டா வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்கு முத்து. அதெல்லாம் எப்படி பார்க்கறது? தைரியமா இரு. யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன? உன் மாமியாரோட நல்லா பார்த்துக்கிறாங்க. அதை விட அந்த அண்ணன் உன்னை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. இதுக்கு மேலே உனக்கு என்னடி கவலை? உன் ஃப்ரெண்டு நான் உன் கூட இருக்கேன். உன்னை சுற்றி நாங்கள்லாம் இருக்கோம். அது உனக்கு பெருசாக தெரியல. யாரோ ஒருத்தி பேசினது தான் பெருசாக தெரியுதாடி? அப்படி இல்லடி, அதை கேட்ட உடனே கஷ்டமாக இருந்துச்சுடி. நீ இன்னைக்கு அவள் பேசுறது கேட்டு அழுதனா நாளைக்கு இன்னும் 4 பேர் இந்த மாதிரி பேசினா அப்பயும் நீ அழதாண்டி செய்வ. நீ அவள் பேசும்போது எதிர்த்து திரும்ப கேட்டாதாண்டி அவகிட்ட வாய் கொடுக்க முடியாதுனாவது பேசாமல் இருப்பாங்க. நம்ம பின்னாடி யாருமே பேச மாட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. நம்ம முன்னாடி பேசுறதுக்காக ஐயோ அவகிட்ட வாயை கொடுத்தா அவ்வளோதானாவது பயப்படணும்ல. சரியா? யாராக இருந்தாலும் உன் மேலே தப்பில்லாத வரைக்கும் நீ தைரியமாக அவங்கக்கிட்ட என்ன வேணால் பேசு. அதுக்கு பின்னாடி வரதை நாங்கள் பார்த்துக்குறோம். சரியா? உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. முதல்ல நீ அதை நம்பு. சரிடி. அலாமா வா, வீட்டுக்கு போவோம்.